வணக்கம். இது இரவில் கேட்க இனிய தமிழ் கதைகள் பகுதி. இந்த பகுதியில் நம்ம இப்போ கேட்க போகிற கதை தாழ்வு மனப்பான்மை. ஒரு பெரிய பூந்தோட்டம் இருந்தது. அந்த பூந்தோட்டத்தோட தோட்டக்காரர் ரொம்ப இரக்கமானவர். எப்போவுமே என்ன பண்ணுவாருன்னா, அவர் பூந்தோட்டத்துக்கு நீர் பாய்ச்சுற ஒரு பெரிய கேணியிலேருந்து நிறைய தண்ணீரை எடுத்துகிட்டு போய் ஆடு மாடுகளுக்கும், ஒரு பெரிய குன்று இருக்கும், அந்த தோட்டத்தை தாண்டி ஒரு குன்று இருக்கும், அந்த குன்று மேலே நிறைய மரங்கள் இருக்கும், அந்த மரங்களில் நிறைய கிளிகள் பறவைகள்லாம் வரும். அந்த இடத்துக்கு போய் ஒரு பாத்திரத்தில் கிளிகள் பறவைகள் குடிக்கணும்னு தண்ணீர் வச்சுட்டு வருவார். இதற்கு அவர் 2 பானையை பயன்படுத்துவார். ஒரு பெரிய கொம்பில் வலதுபுறம் இடதுபுறம் 2துலேயும் ஒரு பானைகளை கட்டி தொங்க விட்டுட்டு அதில் தண்ணீர் நிரப்பி, அந்த கேணியிலேருந்து தண்ணீர் நிரப்பிட்டு அந்த குன்றுக்கு போய் அங்கே தண்ணீர் கொடுத்துட்டு அங்கே இருக்கிற பாத்திரத்தில் அந்த நீரை முழுசாக நிரப்பிட்டு வருவார். இதனால் நிறைய பறவைகள் விலங்குகளுக்கு தாகம் அடங்கும். இதை செய்யறதுக்காக அவர் பயன்படுத்தின 2 பானைகளில் ஒரு பானை முழுமையான பானை, அதாவது ரொம்ப அழகாக நேர்த்தியாக செய்யப்பட்ட பானை, அதில் எந்த குறையுமே இருக்காது. இன்னொரு பானையில் இதுவும் அந்த பானை மாதிரி நேர்த்தியாக செய்யப்பட்ட பானை தான். ஆனால் இந்த பானையில் ஒரு சின்ன ஓட்டை இருக்கும். அந்த சின்ன ஓட்டை வழியாக நீர் கசிஞ்சிட்டே வந்துட்டுருக்கும். இந்த ஓட்டை பானைக்கு எப்பவுமே தனக்கு தன்னுள் இருக்க ஓட்டையை ஏற்றுக்க முடியாது. அது மட்டும் இல்லை, அது நிறைவாக அழகாக இருக்க அந்த பானையையே பார்த்துட்டு வரும். நம்ம தோட்டக்காரருக்கு எவ்வளோ தண்ணீர் நிரப்புறாரோ அந்த அளவு தண்ணீரே இது அவருக்கு கொடுக்குது, அவர் உழைப்புக்கேற்ற பலனை கொடுக்குது. ஆனால் நான் ஓட்டையாக இருக்கிறதுனால என்னுடைய ஓட்டை வழியாக நீர்கள் கசியுது, அவரோட உழைப்பெல்லாம் வீணாக போயிடுது. அவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷனோட உழைப்பை நான் வீணடிக்கிறேன். அது மட்டும் இல்லை, நான் ஓட்டன்னு தெரிஞ்சால் என்னை தூக்கி போட்டுருவார் இந்த தோட்டக்காரர். இவரோடு இருக்கும் போது மனசு ரொம்ப நிறைவாகவும், வாழ்க்கையில் ஏதோ யாருக்கோ பயன்படுறோன்ற ஒரு உணர்வு இருக்குது. ஆனால் இவர் என்னை தூக்கி போட்டால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மனசில் நிறைய குழப்பத்தோடு அந்த பானை எப்போவுமே அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் அந்த தோட்டக்காரர் அந்த 2 பானைகளையும் சுத்தமாக வெயிலில் காய வைக்கணுன்றதுக்காக தொடச்சிட்டு இருக்கும் போது அந்த ஓட்டை பானை சொல்லுது, ஐயா, எனக்குள்ள ஒரு சின்ன ஓட்டை இருக்குது, அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், அது தெரிஞ்சால் என்னை தூக்கி போட்டுருவீங்களா அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த தோட்டக்காரர் பயங்கரமாக சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, என்ன நீ எப்பவும் எந்த பக்கம் பார்த்துட்டு வருவ அப்படின்னு சொல்லும் போது, அங்கே பக்கத்தில் கவுத்து வச்சுருக்கீங்களே அந்த நிறைவான பானையை தான் பார்த்துட்டு வருவேன். அதை ஒரு நேர்த்தியாக அழகாக நிறைவாக செஞ்சுருக்காங்க, அதில் எந்த குறையுமே கிடையாது, அதில் ஒரு நிறைவு இருக்குது. அந்த தண்ணீர் ஊற்றுனா அந்த எந்த அளவு நீங்கள் நிரப்புறீங்களோ அதே அளவு தண்ணீர் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் என்னால் உங்கள் உழைப்பு வீணாகுது, என்னோட ஓட்டையினால் நீங்கள் எடுத்துகிட்டு போகிற தண்ணியை முழுசாக என்னால் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற தூரத்துக்கு கொடுக்க முடியல அப்படின்னு அந்த பானை சொல்லுது. மறுபடியும் அந்த தோட்டக்காரர் விழுந்து விழுந்து சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு, நாளைக்கு நீ உன்னுடைய வலதுபுறத்தில் தான் பார்க்கணும், இடதுபுறத்தில் இருக்க பானையே பார்த்துட்டு வராமல் வலதுபுறத்தை பாரு அப்படின்னு சொல்கிறார். மறுநாள் காலையில் அதே மாதிரி அவரோட தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கும் பூக்களுக்கும் எல்லாம் நீர் பாய்ச்சிட்டு 2 பானையிலையும் தண்ணீர் எடுத்துக்கிட்டு அந்த குஞ்சை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு தோட்டக்காரர். இந்த முறை அந்த ஓட்டப்பானை அதோட வலது பக்கம் பார்க்குது. வலது பக்கம் பார்த்தா பானைக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். வலது பக்கம் அந்த ஓட்டப்பானையிலேருந்து நீர் கசிகிற இடமெல்லாம் அழகழகான பூச்செடிகள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. அழகழகாக பூச்செடிகள் பூத்து குலுங்கிட்டு இருக்கு. எல்லா இந்த நீர் படுற இடமெல்லாம் பசுமையாக இருக்குது. எப்போவுமே ஒரே பாதையில் தான் அந்த தோட்டக்காரர் நடந்து போவார். இந்த பானைக்கு தெரியாமல் இத்தனை செடிகளுக்கும் தினமும் நீர் விட்டுக்கிட்டே போகுது. அதனுடைய ஓட்டையிலேருந்து கசிகிற நீர் இத்தனை செடிகளுக்கு உயிராக இருக்குது. இந்த பானை இதை இன்னைக்கு பார்த்துட்டு ரொம்ப நிறைவையும் சந்தோஷத்தையும் அடையுது. இந்த தோட்டக்காரர் என்ன பண்ணுறாரு, மேலே அந்த குன்றில் தண்ணீரெல்லாம் நிரப்பிட்டு இப்போ கேட்குறாரு அந்த ஓட்டை பானை கிட்ட, இப்போ எப்படி இருக்குது உன்னோட மனசு அப்படின்னு கேட்குற. அந்த ஓட்டை பானை ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லுது, ஐயா, நான் எப்போவுமே என்னோடது இடதுபுறம் மட்டும்தான் பார்ப்பேன். எவ்வளவு நிறைவு அந்த பானை, எவ்வளவு அழகு, என்ன ஒரு நேர்த்தியான வடிவமைப்பு. இந்த பானை இவருக்கு ரொம்ப உதவுது. இந்த தோட்டக்காரர் ரொம்ப இரக்க குணம் வாய்ந்தவராக இருக்காரு நம்ம முதலாளி. இவருக்கு முழுமையாக இந்த பானை பயன்படுது.
ஆனால் என்னால் இவருக்கு முழுமையாக பயன்பட முடியலன்னு ஒரு நாளும் நான் வருத்தத்திலே இருப்பேன். ஆனால் இந்த முறை வந்து நான் உண்மையாக சொல்கிறேன், நான் வந்து இயற்கைக்கு பயன்படுறேன். என்னோட நீர் கசிகிற இடமெல்லாம் வந்து பசுமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி தோட்டக்காரர்கிட்ட அந்த பானை சொல்லுது. இதை கேட்ட தோட்டக்காரர் வந்து பானை கிட்ட சொல்கிறாரு, இந்த பானையோட நிறைவு, அதாவது உன்னுடைய எண்ணம் என்னன்னா, இந்த பானை வந்து தன்னோட நிறைவுக்கு தண்ணீரை பயன்படுத்தி எனக்கும் வந்து பயன்படுது. ஆனால் அப்படி கிடையாது. உண்மையான நிறைவு வந்து எனக்கு வந்து உன்கிட்ட இருந்து தான் கிடைக்குது. நான் வந்து எப்போல்லாம் நீர் வந்து பாய்ச்சணும்னு நினைக்கிறேனோ, எப்போல்லாம் வழியில் இருக்க செடிகளுக்கு நீர் கொடுக்கணும்னு நினைக்கிறேனோ, அப்போல்லாம் என்னோட வேலையும் சேர்த்து நீ செஞ்சிடுவ. நீ கசிஞ்ச நீர் போக மீதி நீரை வந்து நீ பறவைகளுக்கும் கொடுக்குற. அதனால் உன்னால் என்ன முடியுமோ, உனக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கோ அதை நினச்சி சந்தோஷப்படணுமே தவிர, நீ சொன்ன நிறைவு வந்து ஒரே ஒரு வேலையை தான் செய்யும். அதில் நீர் ஊற்றுவேன், அந்த நீரை கொண்டு வந்து பறவைகளுக்கு ஊற்றுவேன். ஆனால் நீ அப்படி கிடையாது. உன்னுடைய ஓட்டை வழியாக கசிஞ்ச நீர் வந்து இங்கே இருக்க நிறைய தாவரங்களுக்கு உயிர் வாழ்கிறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போ சொல்லு, நீ எப்படி வந்து உன்னுடைய உணர்வுகள் இருக்குன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பானை சொல்லுது, இவ்வளவு நாள் நான் நிறைவுன்னு நினச்ச விஷயம் வந்து நிறைவே கிடையாது. நான் தாழ்வாக நினச்ச விஷயம்தான் நிறைவு. அழகோ இல்லை நமக்குள்ளே இருக்க குறைகளோ நம்மளை என்றைக்குமே வந்து நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை வந்து மாற்றி அமைக்காது. என்னோட வாழ்க்கை வந்து ரொம்ப அர்த்தம் உள்ளதுன்னு நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு நினச்சி அந்த தோட்டக்கார் பக்கத்தில் போச்சு அந்த பானை. அந்த தோட்டக்கார் வந்து வழக்கம் போல் அந்த பானையை நல்லா தொடச்சி வெயிலில் காய வச்சு ஆறுதலாக 2 தட்டு தட்டிட்டு, நான் உன்னை எப்பவும் பயன்படுத்துவேன், நீயும் உன்னோட சேவையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து இறங்கி போயிட்டாராம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு சில நேரம் வந்து நம்ம அடுத்தவங்களை பார்த்தே நம்ம வாழ்க்கையோட முக்கியமான குறிக்கோளை மறந்துடுறோம். நம்மளை சுற்றி எவ்வளவு அழகு இருக்குது, நமக்குள்ளே எவ்வளவு நிறைவு இருக்குது அப்படின்றதே மறந்துடுறோம். நம்ம நினைக்கிற நிறைவு, அதாவது அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க, ரொம்ப வடிவாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட நிறைய பணம் இருக்குது, அவங்களுக்கு நல்ல குடும்பம் அமைஞ்சிருக்கு, இதெல்லாம் நிறைவு கிடையாது. எவ்வளவு கஷ்டத்துலேயும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதெல்லாம் வந்து வாழ்க்கையோடு சேர்ந்து கடந்து அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி வாழ்கிறோம்ல, நாம தான் உண்மையான நிறைவான வாழ்க்கையை வாழ்கிறோம். நம்ம பார்க்குற கண்களால் காட்சியாக பார்க்குற எல்லாமே நிறைவான வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை நமக்கே தெரியாமல் 4 பேருக்கு பயன்படணும். நம்மளோட சேர்த்து நாமல் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கவங்களும் சந்தோஷமாக இருக்கிற அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாலே அது நிறைவான வாழ்க்கை தான். வாழ்க்கை எப்போவுமே முழுமையாக இருக்கணும். நம்ம உடல் அழகாக இருக்கணும், நம்ம ரொம்ப கலராக இருக்கணும், நம்ம முடி பெருசாக இருக்கணும், ஆண்களாக இருந்தால் நல்லா படிச்சிருக்கணும், ஆசைப்பட்ட வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது, சீக்கிரமாக ப்ரமோஷன் வாங்கி போயிடணும், வீடு வாங்கணும், காரு வாங்கணும். இல்லை, இதெல்லாம் வாங்கின ஒரு ஆள் தான் வந்து நிறைவான செம்ம வாழ்க்கை வாழ்கிறான்ப்பா அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல, அதெல்லாம் நிறைவான வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கையில் தினம் தினம் வர கஷ்டங்களை கடந்து அதை வாழ்க்கையோடு சேர்த்துக்கிட்டு போராடி தினம் தினம் ஜெயிக்கிறோம். ஒரு நொடியும் ஜெயிச்சு நம்ம வாழ்க்கையை நகர்த்திட்டு போகிறோம்ல, இதுதான் நிறைவான வாழ்க்கை. எப்பவும் நம்மக்கிட்ட இருக்க விஷயங்களை பாராட்ட பழகுங்க. அந்த விஷயங்களுக்காக எப்பவும் வந்து நன்றியோடு இருக்க பழகுங்க. நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ கஷ்டத்துலேயும் நம்ம அம்மா அப்பாவை நல்லா பார்த்துப்போம். நமக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம நண்பர்களையோ தோழிகளையோ நம்ம சிரித்து சந்தோஷப்படுத்துவோம். நமக்கு எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் இன்றைக்கி காலையில் எழுந்து ஆஃபீஸுக்கு போய் அந்த வேலையை முடிப்போம், நமக்கு கொடுத்த வேலையை முடிப்போம். நம்மளை கண்ணாடியை பார்த்து தட்டி கொடுத்துருப்போம், பா நிறைய கஷ்டத்தை தாங்குறப்பா, நீ பரவாயில்ல, நீ பெரிய ஆளு தான் அப்படின்னு சொல்லி நீங்களே உங்களை தட்டி கொடுத்துக்கோங்க. உங்கள் கண்ணத்தை கிள்ளி நீங்களே முத்தம் கொடுத்துக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்கலையே, இப்படி ஒரு வாழ்க்கை அமையலேன்னு நினச்சி அந்த இடத்துலையே தேங்கிடாதீங்க. நம்ம வாழ்கிறது தான் சிறப்பான வாழ்க்கை. ஒரு மனுஷனும் அவனுடைய பிரச்சனைகள், அவனுடைய டே டு டே லைஃப்பில் அவன் சந்திக்கிற பிரச்சனைகளை தாண்டி அந்த பிரச்சனைகளை கடந்து அதை ஃபேஸ் பண்ணி வின் பண்ணி அடுத்த நாள் அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மீட் பண்ணுறான்னா
அவன்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஹியூமன். பார்க்குற இதுவும் நிறைவோ நேர்த்தியோ கிடையாது. நாம தான் நிறைவு நேர்த்தி. நமக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் தாங்கி நிற்கிறோம்ல, நாம தான் நிறைவான மனிதர்கள்னு முதல்ல ஒரு நம்பிக்கையையும் மன திருப்தியையும் வளர்த்துக்கோங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லாத்துக்கும் எப்பவும் நன்றியோடு இருங்க. இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு நிம்மதியாக தூங்க போங்க. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி.